நவம்பர் 1, 2025 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். நீங்கள் எதற்காகவும் கலங்க வேண்டாம், கர்த்தரை நம்புங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Don't worry about anything, trust in God, He will take care of everything. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். Philippians chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்த கவலை, வேலைகளை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, மனிதர்கள் கொடுக்கும் அச்சுறுத்தினாலே வரும் கவலை, சரீரத்திலே வரும் வேதனையினாலே நோயினாலே உண்டாகும் கவலை, இப்படி எந்த கவலை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் கர்த்தரிடம் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார். Do not be anxious about anything, but in every situation, by prayer and petition, with thanksgiving, present your request to God. My dear brothers and sisters, God's will is that we should not worry about anything. Don't worry about a single thing. Do not be afraid of anything, like worry about the future, worry about your work, worry about your children's, worry about the threats from the people, worry about the pain in the body. Cast all your worries in the Lord. He will change all your worries. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கொடுக்க போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்கள் வாழ்வில் போதுமானவராக இருந்து அவள் வாழ்வின் தேவைகளை அனைத்தையும் நீர் சந்தித்து அவளுக்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி துயவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவினுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கையிலே நீர் ஏந்தியறலும், அவருடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றியறல விடுமா ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான கவலைகளையும் ஆண்டவரே, கண்ணீர்களையும் கர்த்தர் நீர் துடைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேலைகளிலே ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த கவலைகள் ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே தீர்ந்து போக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சரீரத்திலே ஆண்டவரே நோயினாலே வேதனையினாலே ஏற்பட்டிருக்கிறதான அந்த கவலை ஆண்டவரே அவர்களை விட்டு ஆண்டவரே காணாமல் போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் நிமித்தமாக ஆண்டவரே அவர்களை கொடுத்து ஆண்டவரே அப்பா பயந்து போய் ஆண்டவரே கவலை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கவலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளை குறித்து தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கவலையோடு இருக்கிற அப்பா அந்த பெற்றோர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த கவலைகளை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை நீர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அவள் ஒன்றை குத்தம் ஆண்டவரே கவலைப்படாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளார் என்ற சிந்தனையோடு அவள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே அவர்கள் வைக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே அவருடைய வாழ்விலே நீர் கிரியை செய்வதற்காக, நன்மை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்தருளும். அவள் வாழ்வின் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே நோயின் மத்தியிலே ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே அப்பா சரீர குறைபாடுகளோடு ஆண்டவரே அப்பா ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இப்பொழுதும் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே நல்ல சுகத்தை, பலத்தை,
ஆரோக்கியத்தை தந்து அவள் முழு சுகத்தை பெற்று வாழ்ந்திருக்க நீர் கிருபை தரவிடமா செபிக்கிறோம். அப்பா, தோல்விகளே ஆண்டவரை சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் வெற்றியை பார்க்க முடியாத நீர் ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கையில் வாழ முடியாத நீர் கிருபை தரவிடமா செபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே தகுந்த ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தை நீ தந்தவளை வழிநடத்தியமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எதை கேட்டாலும் தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே போதுமானவராக இருப்பீராக. அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீ தந்து நீர் வழிநடத்தியர்ல விடமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா வேதனையிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை தந்தர்ல விடமா செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமையை கர்த்தர் நீர் மாற்றியர்ல விடமா செபிக்கிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை தீர்மானித்து செய்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரமிருந்து ஆண்டவரை வெற்றியை காணும்படியாக நீர் கிருபை தர விடமா செபிக்கிறோம். பண தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தித்தரல விடமா செபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீர் மாற்றியறல விடமா செபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தரல விடமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வின் எல்லா காலங்களிலும் ஆண்டவரை நீர் அவளோடு கூட இருப்பதை அவள் உணரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கவலையினாலே ஒடுங்கி போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நீர் அவளுக்கு ஆண்டவரை போதுமானவராக இருந்து ரட்சிப்பின் பலனவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தரலாம், பெரிதான நன்மைகளை எங்கள் வாழ்வினை தந்தரலாம் ஆண்டவரே. உடைய அற்புதங்களை நீ செய்தரலாம் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே. அப்பா, அதிசயங்களை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சேனல் மூலமாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே கர்த்தர் நீ செய்து வருகிற எல்லாதமான ஆண்டவரே நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவர் நீ கொடுக்கிற அற்புதங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாய் தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். துதிக நமக்குமே எல்லா முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.